ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்றதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்றதை சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சீக்கிரம் கன்சீவ் ஆகணுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தண்ணிக்கு தயவு செஞ்சு நிறையா குடிங்க. தண்ணி வந்து பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, வாட்டர் இன்டேக் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அதிகமான என்ன, நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிறது கூட எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 3 பாட்டிலாவது வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து ஒரு 3 பாட்டில். இல்லை உங்களால் அவ்வளோ குடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டராவது குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கேர்ள்ஸு. பாய்ஸ் வந்து ஆக்சுவலாக அவங்க தண்ணி நிறையாவே குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது. கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து நம்ம பாடி வந்து ஹீட் இல்லாமல் வச்சுக்கணும். பாய்ஸுமே சரி, கேர்ள்ஸுமே சரி, ஹீட்டான பாடியாக நம்ம வச்சுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸாவது ஒரு நல்லெண்ணெய் தேய்ச்சோ அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க. பாடி வந்து ஹீட் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு குளித்தேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சாட்டர்டே இல்லை சண்டே வந்து தேங்காய் எண்ணெய் அப்போது குளிக்கும்போது ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் நிறையா தேய்ச்சிட்டு அப்படி குளிச்சுப்பேன். நல்லெண்ணெய் ஒத்துக்கணுன்னா நீங்கள் நல்லெண்ணெயே தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, வாக்கிங் பண்ணுங்கள். நம்மளால் ஒரு டெய்லி 20 மினிட்ஸ், நம்ம எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஒரு 20 மினிட்ஸ் டைம் கிடைக்காமலாம் இருக்காது. ஒரு 20 மினிட்ஸ்ன்றது ஒரு இல்லைனா ஒரு 1/2 அன் ஹவர், இல்லைனா முதல்ல ஒரு 15 மினிட்ஸோ சொல்லிட்டு வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணுங்கள். இல்லை மேலே மாடி இருந்ததுன்னா அங்கே பண்ணுங்கள். ரோட்டில் நடக்க முடியுமா ரோட்டில் நடங்குவாங்க. ரோட்டில் நடக்க உங்களால் கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி போகணும், ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு போகணுன்னா நீங்கள் மாடியில் நடங்க. அப்படியே முடியலன்னா வீட்டில் நடங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் நமக்காக கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து நமக்கு டைம் ஒதுக்கி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து டெய்லி வாக் பண்ணுங்கள். முடியும்னா ஒரு 40 மினிட்ஸ் கூட வாக் பண்ணுங்கள். பசங்களும் அதே மாதிரி தான் வாக்கிங் போக சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு டாக்டர் சொன்னது ஆக்சுவலாக. ஸோ வந்து என் ஹஸ்பண்டுமே வந்து ஒரு கன்சீவ் ஆகும்போது ஒரு 2 மந்த்து டெய்லி வந்து வாக்கிங் போனார். வெளியில் அவங்க வாக்கிங் போனாங்க. நான் வந்து வீட்டிலேயே மாடியில் வாக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து டெய்லி கண்டினியூஸாக எப்போ காலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா காலைல வாக்கிங் பண்ணுங்கள். இல்லை ஈவினிங் முடிஞ்சதுன்னா ஈவினிங் வாக்கிங் பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் டைம் கண்டிப்பாக உங்களுக்காக ஒதுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்னா, ஒரு கூலிங்கான ஐட்டம்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். உடம்பு கூலிங் ஆக்குற என்ன ஐட்டம், என்ன ஃபுட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அஸ்வகந்தா டேப்லெட்டாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க அஸ்வகந்தா டேப்லெட்டு. ஸோ அது நீங்கள் பிராண்டு அந்த இதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பாய்ஸ்க்கு வந்து அஸ்வகந்தா டேப்லெட் எடுத்துக்கிட்ட அவங்களும் டேப்லெட் போட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஏதாவது நாட்டு மருந்து கடையில் எப்படி அது என்னென்னு சொல்லிவிட்டு அந்த பவுடராக இருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கி எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்து அதை சாப்பிடுங்க. கேர்ள்ஸுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கருவேப்பிலை எனக்கு ஆல்ரெடி ரெகுலராக தான் இருந்தது. ஆனால் ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்குன்னு ட்ரை பண்ணுறப்ப தான் வந்து இர்ரெகுலராக மாறுனுச்சு. இர்ரெகுலராக எனக்கு 32 டேஸ் வர்றது ஒரு 35, 37 டேஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு மேலே போனது கிடையாது. அதே மாதிரி எனக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், பீரியட்ஸ் வந்து எனக்கு 1 1/2 டேஸ் தான் இருக்கும். அதனாலலாம் வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக எனக்கு ஆனால் 12 தான் இருந்தது ஹீமோக்ளோபின். அப்படியுமே வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து அவகேடோ சாப்பிடுங்க. பாய்ஸும் சாப்பிட்லாம், கேர்ள்ஸும் சாப்பிட்லாம். அது வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். லேடீஸ்க்கும் வந்து எக்கு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அவகேடோ உங்களால் அஃபோர்டபுளாக இருக்கும் வாங்க முடியும்னா அது ஏன்னா ஒன்றே வந்து ஒரு ஐ திங்க் 90 ருபீஸோ என்னமோ நினைக்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது விலை அப்படின்னு தெரியல ஒரு அவகேடோவே. நீங்கள் அது வந்து அவகேடோ வந்து உங்களால் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுக்க முடியும். இல்லைனா வீக்லி ஒன்ஸ் எடுக்க முடியும்னா அது வந்து நீங்கள் அவகேடோ எப்படி அது வெறுமனே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து குக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி இதில் சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி வந்து அவகேடோ சாப்பிட்டு இது பண்ணுங்கள். ஸோ இது வந்து எக் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்பெர்ம் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை சாப்பிடுங்க. கருவேப்பிலை நான் எல்லாமே சொல்லுவேன், எல்லா டைமுமே நான் சொல்லியிருக்கேன். கருவேப்பிலை வந்து எப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு டெய்லி கூட நீங்கள் அதை சாப்பிட்லாம் லேடீஸு. டெய்லி ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி நல்லா பொடியாக்க முடியும்னா ஆக்கிடுங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக தான் நான் எடுத்து சாப்பிட்டேன். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு அரைச்சிட்டு அது ரொம்ப அடிபட மாட்டேங்குது. ஒரு கைப்பிடி தான் அடிபடணுன்றதுனால, ஒரு கைப்பிடி தான் அரைக்கணுன்றதுனால அது ரொம்ப அடிபடலை. ஸோ
அதை வந்து மிக்சியில் அரைச்சி நான் அப்படி சுருட்டி நல்லா உருட்டிட்டு அதை வந்து தொண்டைக்கிட்ட வச்சு தண்ணி போட்டு முழுங்கிடுவேன். இது நான் ஒரு 15 டேஸ் சாப்பிட்டேன். நீங்கள் வந்து அது கண்டினியூஸாக கூட சாப்பிட்லாம். அது கெடுதல் கிடையாது, அதுக்கு உடம்புக்கு நல்லது தான். ஸோ இது வந்து லேடீஸ் கண்டிப்பாக நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடுங்க. அந்த இதை வந்து சுத்திகரிக்கும் யூட்ரஸை. நெக்ஸ்ட்டு வந்து மலைவேம்பு சாப்பிடுங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். மலைவேம்பு எப்போதும் சாப்பிட்ணுன்னு கிடையாது. பீரியட்ஸ் ஆகி 3rd டே கூட சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஓவுலேஷன் டே வந்து 12 to ஒரு 16, 18 வரைக்குமே நீங்கள் இருங்க. பீரியட்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு டேனா அதில் 12th டேலேருந்து ஒரு 18th டே வரைக்கும் இருங்க ரெகுலராக இருக்கிறவங்க. இர்ரெகுலராக இருக்கிறவங்க எப்படின்னா, அந்த உங்களுக்கே தெரியும், ஒரு 50 டேஸ்னால் ஒரு 25 டேஸ் வந்து மிட்டுன்னா நீங்கள் வந்து 20 நாள்லேருந்து 30 நாள் இல்லைன்னா 40 நாள் அந்த மாதிரி ஒரு கேப்பில் ஒன் டே விட்டு ஒன் டே கூட நீங்கள் கான்டாக்டில் இருங்க. ஸோ ஓவுலேஷன் டே வந்து நீங்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மந்த்தும் எப்படின்ட்டு. எப்படியுமே வந்து நீங்கள் மிட் சைக்கிள் தான் கண்டிப்பாக நமக்கு ஓவுலேஷன் ஆகும். ஸோ அதில் ஒரு 10 டேஸ் வந்து நீங்கள் ஒன் டே விட்டு ஒன் டே இல்லைன்னா கண்டினியூஸாக ஒரு நடுவில் 5 டேஸ் அந்த மாதிரி கூட எடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.